அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் கேரளா தான். ஒன் ஆஃப் த அமைதியான அப்படியே ஜிலுஜிலுன்னு காத்தடித்து கொண்டிருக்கிற இதோ நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் இது. இதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த ஸ்டேஷனுக்கு மொத்தமாகவே 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். பிளாட்ஃபார்ம் 1 வந்து டுவர்ட்ஸ் எர்ணாகுளம் அண்ட் பிளாட்ஃபார்ம் 2 வந்து டுவர்ட்ஸ் திருச்சூர் இருக்குது. எங்கே ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் போர்டு, செமையாக இருக்குது. இதோ அங்கே அப்படியே நம்ம இறங்கி ட்ராக்கை க்ராஸ் பண்ணி தான் அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும். நம்ம கொன்கன் ரயில்வேயின் குவீன் ட்ரெயின் நம்பர் 16345 லோக்மானிய திலக் திருவனந்தபுரம் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் வருது. வேப் 7ஓட வருது. பிளாட்ஃபார்ம் 1 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா செம ஆசமாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரம், அப்படியே நேச்சரோடு ஒன்றி வாழலாம் இங்கெல்லாம். இந்த நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த திருச்சூர் எர்ணாகுளம் ரயில்வே லைன். இட் ஃபால்ஸ் அண்டர் திருவனந்தபுரம் டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். திருச்சூருக்கு அப்புறம் ஓலூர், ஓலூருக்கு அப்புறம் புதுக்கட்டுக்கு அப்புறம் நெல்லாயி. இந்த நெல்லாயிக்கு அப்புறம் இரிஞ்சாலக்குடா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இதான் இந்த ஸ்டேஷனோட லொக்கேஷன். இதான் ட்ரெயின் டைமிங்ஸ் அட் நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷன். மொத்தமாகவே 4 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. ஒன்லி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் தான் நிற்கும். எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர், எர்ணாகுளம் பாலக்காடு மெமு, எர்ணாகுளம் ஷார்னூர் மெமு, அப்புறம் எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர். இந்த 4 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது இங்கே. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நிற்காது இங்கே, சின்ஸ் இட்ஸ் அ ஹால்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறையா வீடெல்லாம் இருக்குது. 2 ட்ராக்ஸும் ஒட்டியே நிறையா வீடு இருக்குது. அப்படியே மழை பெஞ்சால் இங்கெல்லாம் செமையாக இருக்கும். வந்து உக்காந்துட்டு போனால் மழையில் சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும். இங்கே அப்படியே இந்த மரத்துக்கு நடுவில்லாம் ஃபுல்லாக பூச்சிகள் சத்தம் தான் கேட்குது. இந்த நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. மெயினாக நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து வயலூர் சிவன் டெம்பிள், அடுத்தது மகாமுனிமங்கலம் ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள், ஸ்ரீ மகாதேவா டெம்பிள் முத்துரத்னகரா, துப்பம்காவு டெம்பிள், குருமாலிக்காவு டெம்பிள், அடுத்தது வந்து ரப்பல் ஸ்ரீ கிருஷ்ணபுரம் டெம்பிள். அப்புறம் வந்து குருமாலி ரிவர் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. அந்த ரிவரில் வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கேரளாவில் விசிட் பண்ணுறதுக்கெலாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ போன ட்ரெயின் வந்து கேரளாவின் செல்ல குட்டி குட்டன் ட்ரெயின் நம்பர் 26652 எர்ணாகுளம் கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். குட்டியான வந்தே பாரத் இது தான். இந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டியே ஒரு 2-3 வாழை மரம் வளர்த்துருக்காங்க. அந்த வாழை மரத்துலேருந்து வாழை இலையை பறித்து கொண்டு அப்படியே அங்கே ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்பில் போய் நல்லா அலம்பிட்டு நிறையா பெஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த பெஞ்சஸில் வச்சு சாப்பாடு கட்டிட்டு வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா, இந்த ட்ரெயின்ஸ்லாம் வரும்போது அதை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டா சூப்பர் ஃபீலாக இருக்கும், செமையாக இருக்கும். இதான் இந்த வயலூர் சிவன் டெம்பிள். சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றும் திறக்கலை கோயில். டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30லேருந்து 10 o'clock வரைக்கும், அப்புறம் ஈவினிங் வந்து 5:30லேருந்து 8 o'clock வரைக்கும். ஃபேமஸ் ஃபார் சிவன் கோயில். வந்த ரூட்டே சூப்பராக இருந்துச்சு, ஒத்தாடி பாதை மாதிரி இருந்துச்சு.
இந்த ரயில்வே கேட் இருக்குல்ல, இந்த ரயில்வே கேட்டில் இருக்கிற ரோடு தான் ஆனந்தபுரம் நெல்லாயி ரோடு. அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி போனால் ஆனந்தபுரம் வரும், ரைட்டில் திரும்பி போனால் நெல்லாயி ஜங்ஷன் கனெக்ட் ஆகிடும். அந்த நெல்லாயி ஜங்ஷனில் தான் சேலம் கொச்சின் ஹைவே லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே போயிட்டு அப்படியே நம்ம பஸ்ஸஸ் ஏறி அப்படியே போய்க்கலாம். அப்படியே இந்த நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்து லெஃப்ட்டில் திரும்பினோன்னா இந்த ரோட்டில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கும், பொன்கொத்ரா அப்படின்னு ஒரு ஜங்ஷன். இங்கே நிறையா கடைகள்லாம் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு போர்டும் இருக்கும், எந்தெந்த ஊருக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ரூட் போர்டும் இருக்குது. இந்த கேரளா லைனில் எஸ்பெஷலி பிட்வீன் ஷார்னூர் டு எர்ணாகுளம் மேக்ஸிமம் ஸ்பீடு லிமிட் அலௌட் ஃபார் த ட்ரெயின்ஸ் வந்து மோஸ்ட்டாக 80 or 90 தான். சில செக்ஷன்ஸில் வந்து 50 or 60 தான் இருக்கும். பர்மனன்ட் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். ஏன் இந்த பர்மனன்ட் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னாக்கா இங்கே மோஸ்ட்டாக ட்ராக்ஸ் எல்லாமே மலைக்கு நடுவில் தான் இருக்கும். நிறைய இடத்துல கிரேடியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கர்வ் ரேடியஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. மற்ற செக்ஷன்ஸ் மாதிரி 100 110 130 இல்லை. மெயினாக பிட்வீன் ஷார்னூர் அண்ட் எர்ணாகுளம் நடுவில். அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கே பெஞ்சஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க, ஷெல்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ இங்கே நல்லா உட்காந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு நம்மளும் வேணால் கூட நல்லா பாட்டு பாடிட்டு இந்த நேச்சரோட அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மரத்தெல்லாம் பார்த்துட்டு, தென்னை மரத்தை பார்த்துட்டு, வாழை மரத்தை பார்த்துட்டு, எல்லா விதங்களான மரத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக அப்படியே பண்ணிட்டு போனால் மைண்ட்லாம் அப்படியே புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்புறம் நம்ம ஒர்க்கெல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லாயிருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும். பியூட்டிஃபுல்லான மரண மாசான சூப்பர்பான கிளாசிக்கான என்ஹான்சிங்கான மனசுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இது, நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோவை முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த நெல்லாயி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாய் சொல்லிவிட்டு இந்த மரங்களுக்கு பாய், எல்லா விதமான மரங்களுக்கும் பாய் பாய். அப்புறம் இந்த பூச்சிலாம் ரொம்ப நேரமாக பாவம் கத்திக்கிட்டே இருக்குது, அதுக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.